டேய் நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். எங்க இருக்க நீ? பார்த்துட்டேன், இரு வர. இதான் நீ கேட்ட பொண்ணா? என்ன மரியாதை கொடுக்குற? ஃபோனில் பேசும்போது சொன்ன, என் காதில் வேற மாதிரி ஊந்துது. என்ன சொன்ன? சரி இந்தா நீ கேட்ட காசு. இந்தா உன் காசு. இருக்கட்டும் இருக்கட்டும். இப்ப எதுக்கு தெரியுமா நான் உனக்கு காசு கொடுத்தேன்? இப்ப இந்த பொண்ணுகிட்ட இருந்து கேச்சு நான் 20 லட்சம் கேட்க போறேன். நான் தெரியும் வாரி தவறி 100 லட்சம்னு சொல்லிட்டேன். சாரி 20 லட்சம். தூக்கிட்டு வர ஹெல்ப் பண்றா? டே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் காசு கேட்குறேன். அது வரைக்கும் நீ இங்கே இருன்னு, அந்த காசுல உனக்கும் லைட்டாக கிடைக்கும். டே எனக்கு ஃபோன் இல்லை, உன் ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ண முடியுமா? 8667528601. ஹலோ மேடம், உங்க பொண்ணை நாங்க கடத்தி வச்சிருக்கோம். நீங்க மட்டும் இப்போ 20 லட்சம் தரல அப்படின்னா உங்க பொண்ணை நாங்க சாவடிச்சு வித்துடுவோம். அப்புறம் இந்தியான போலீஸ் கம்ப்ளைண்டா கொடுத்தீங்கன்னா உங்களையும் தூக்கிட்டு வந்துடும், உங்க ஹஸ்பண்டையும் ஏதாவது பண்ணிடுவோம். நான் சொல்ற லொகேஷனுக்கு வாங்க. பெரிய பெரிய பில்டிங் அப்புறம் ஒரு வித்தியாசமான மரம் 2 வளர்ந்துருக்குல்ல, அந்த இடத்துக்கு முன்னாடி தான் நாங்க இருக்கோம். சீக்கிரம் அங்க 20 லட்சத்தை எடுத்துக்கிட்டு நம்ம பொண்ணாக செத்து கிடக்கு வாங்கி கிடக்குறாங்க. என்னடா பண்றாங்க? 20 லட்சத்துக்கு நாய்க்கு போகணும். நம்ம ஏமாத்தி பண்ணல எப்படியா நம்ம பொண்ணை திட்டு வர 20 லட்சம் நம்ம கையில தான் இருக்கு. பட் ஆனால் நம்ம கொடுக்க வேணும். நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், போலீஸ் இடத்துக்கு போகலாம். நீங்க போலீஸ் கிட்ட போகணும்னு பிளான் பண்ணிட்டீங்க, நல்லா தெரியுது. போனீங்கன்னா உங்க பொண்ணு துண்டு துண்டா வெட்டி போனாமா உங்க வீட்டுக்கு நேரா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வரும்போது பாக்ஸ்ல தான் வருவாரு. ஒழுங்கா போய் இருக்காம 20 லட்சம் எடுத்துருவாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு 20 லட்சம் எடுத்துருவேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன். சாரி, நான் அப்படி நினைச்சது தப்பா போச்சு. சாரி. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வேற பைத்தியக்கார வேற நம்ம பொண்ணை பண்ண மாட்டாங்க. சரி ஓகே, நான் வீட்டுக்கு போற மாதிரி அப்படியே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு. போலீஸ் கம்ப்ளைண்ட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, உன் குடும்பத்தை சுக்குநூறு ஆயிடுச்சிடும். உன் வீட்டை எரிச்சிட்டு அப்புறம் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பண்ணிடுவோம். ஹலோ மேடம், என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்படி? சார் ஒரு கேஸ் பொண்ணெல்லாம் கடத்திட்டாங்க சார், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. எந்த இடம்னா பனி பிரதேஷ், மலை மேல, அதுக்கப்புறம் 3 வீடு ஒட்டி இருக்கிற மாதிரி, ப்ளீஸ் காப்பாற்றுங்க. ஃபர்ஸ்ட் அழுவாதீங்க மேடம், நான் உங்க பொண்ணு பத்திரமா காப்பாற்றி கொடுக்குறேன். நான் ப்ராமிஸ் சொல்கிறேன். நாங்கள் என் போலீஸ் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், நான் உங்கள் பொண்ணை காப்பாற்றுறேன். சார் உங்கள் காலில் கூட விடுற சார், காப்பாற்றிருங்க என் பொண்ணு. சிச்சி அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் அழுவாதீங்க, சரிங்க? சார் வாங்க சார், நான் கூப்பிட்டு போகிறேன். போகலாம் வாங்க. அவங்க தான் என் பொண்ணை கிடைக்காம பாருங்க சார், காப்பாற்றுங்க. ஓகே மேடம், அழுவாதீங்க, நான் காப்பாற்றுறேன். நான் போலீஸ் வேலையில் எதுக்கு இருக்கேன்? சார் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா இவ்வளோ காணுமே சார். டேய் அதெல்லாம் இல்லடா, போலீஸ்லாம் நம்மளால தொட கூட முடியாதுடா. போலீஸ் தொட முடியாதுன்ற? ஏய் நான் போலீஸ் தான், நான் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போறதுன்ற எவ்வளோ? சார் சார் போலீஸ் சார் விட்டுருங்க சார், காலை நக்கா பதில் சார். சார் அவர் சார் எல்லாமே அவர்தான் சார், அவர்கிட்ட காசு கொடுக்குறேன்னு சொன்னார். அதனால தான் சார் நான் பண்ணேன். எனக்கு ஒரு கையில் சம்மந்தம் இல்லை சார், என்னை விட்டுருங்க சார். வீட்டிலேருந்து ப்ளீஸ் சார், எனக்கு 2 பசங்க ஒரு வயசு இருக்காங்க சார். ப்ளீஸ் சார், நான் இது இப்படி மட்டும் பண்ணிட்டேன் சார், எல்லாரும் என்னை விட்டு போயிடுவாங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார், என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க. என்னடா
மறக்காம லாஸ்டா கேக்குறோம் திருப்பி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும்